அடுத்ததாக பேச வருபவர் எண் 13 ஷர்மிளா கே, 7ஆம் வகுப்பு A4. இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் முத்தான என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கா ஷர்மிளா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். திசை எட்டும் மனம் வீசும் தமிழ் விளக்காய் ஒளி வீசும் தமிழரின் வீரத்தையும் விவேகத்தையும் எட்டுத்திக்கும் எடுத்துரைக்கும் உலகமே போற்றும் பொதுமறையாய் அவ்வை போற்றும் அறநூல் என்னை மாற்றிய திருக்குறள். அற இலக்கியம் என போற்றப்படும் நூல் திருக்குறள். மனிதனின் வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் நூல். எல்லா சமயத்தினராலும் போற்றப்படும் நூல். தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்த தமிழ் படைப்புகளில் தலையாயதான நூலாக திகழ்கின்றது திருக்குறள். உலகில் புழக்கத்தில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் இது திகழ்கின்றது. ஐரோப்பிய மொழிகளில் ஒன்றான ஜெர்மானிய மொழியில் டாய்ச் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஜெர்மனிய மொழி பேசும் மக்கள் மத்தியில் இந்த நூல் தமிழ் இலக்கியத்துக்கு ஓர் அறிமுகமாகிய வரலாற்று செய்தியை தருவதாகவும் அதில் குறிப்பாக டாக்டர் காரல் கிரால் எழுதி பதிப்பித்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு பற்றிய செய்தியை தருவதாகவும் இந்நூல் அமைகின்றது. பகுத்தறிந்தவனை மலராக்கி ஆதி பகவன் பாதம் பதிந்து இறை யாமையை உணர்ந்து நிகரற்றவனின் நிழலில் தலை தாழ்த்தி நிற்கிறேன். அதிகாரம் கடவுள் வாழ்த்தில். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு என்பர். தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறோம். தமிழகம் இவரை தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகிறது. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. மேன்மையான கருத்துக்களை கூற வெண்பாக்களால் கூறும் நூலதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் செய்யுளில் இரண்டும் என்பது திருக்குறளை குறிக்கிறது. கடந்த மாதம் நமது பள்ளி சார்பாக நடைபெற்ற திருக்குறள் விளக்க கண்காட்சியில் நானும் பங்கேற்று பல அனுபவங்களை பெற்றேன். இப்படி என்னை மாற்றிய திருக்குறளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழரின் வீரத்தினையும் விவேகத்தினையும் உலகிற்கு பறைசாற்றும் சிறந்த நூல் திருக்குறள் என்று குறளின் புகழை 8 திசையிலும் தம் குரல் மூலம் பரவ செய்த ஷர்மிளா அவர்களுக்கு நன்றி.